ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. நைட் படுக்கும்போது தெரியலையா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? ராஜ் எழுந்துற டைம் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எழுந்திருக்கிறேன்டி. டாடி ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு எழுந்துருங்க. டாடி ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு எழுந்துருங்க. டாடி ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு எழுந்துருங்க. ஐ லவ் யூ டாடி. லவ் யூ பாப்பா. நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும். எனக்கும் வரணும்னு தான் தோணுது. தெரியும்ல ஆபீஸ்ல வேலை அதிகம். நீங்க போயிட்டு வந்துடுங்க. 2 நாள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நானும் தான். ஹலோ. ஹாய், how are you? நீ எல்லாமே எப்படி நல்லா இருப்ப சொல்லு. ஆமா பாப்பா எப்படி இருக்கா? நல்லா தான் இருக்கா. I love you baby. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். அதுக்கு தான் எங்களோட வாங்கன்னு சொன்னேன். தெரியும்ல ஆபீஸ்ல ஒர்க் அதிகமா இருக்கு. அதான் வர முடியல. சரி நீங்க எப்போ வருவீங்க? இன்னும் ஒரு 1 hourல கிளம்பிடுவோம். அப்படியா? சரி ஓகே. நீங்க ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்கு வந்துருங்க. நாம இங்க இருந்து சேர்ந்தே வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, பை. பாய். ஹாய் சார், ஐ எம் லியா. என் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சார்ஜ் இல்லாமல் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் உங்கள் ஆஃபீஸ் லைட் மேலே எரியறதை பார்த்தேன். அதான் இங்கே வந்தேன். ஹலோ சார், சொல்லுங்க. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? யா கம் இன். தேங்க்யூ. நைஸ் ஆஃபீஸ். தேங்க்யூ. நீங்கள் இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நான் உள்ளே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க. ஓகேவா? ஓகே. ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு தெரிஞ்ச கார் மெக்கானிக் யாராவது இருந்தா கொஞ்சம் கால் பண்ணி கூப்பிடுறீங்களா? ஹலோ, கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வரியா? கொஞ்சம் அர்ஜென்ட். ஓகே. ஒரு 40 மினிட்ஸில் வந்துடுவோம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம். வாவ், வாட் எ பியூட்டி. இனி லேட் பண்ணக்கூடாது. இன்னும் லேட் பண்ணோன்னா 40 மினிட்ஸில் கார் மெக்கானிக் வந்துடுவோம். கார் சரி பண்ணதும் அந்த பொண்ணு கிளம்பி போயிடுவோம். இவ்வளோ அழகான பொண்ணு பக்கத்தில் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா என்னை விட முட்டாள் யாரும் கிடையாது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் நீங்க ரொம்ப போரா ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொல்லி இருந்தா கம்பெனி கொடுத்துருப்பான்ல. நீங்க உள்ள முக்கியமான வேலையில இருந்தீங்க, அதான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணோன்னு. நோ நோ, டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை.
நீங்கள் இப்படி தனியாக இருக்கும்போது என்னால் எப்படி உள்ள ஒர்க் பண்ண முடியும்? அந்த ஒர்க் எல்லாமே டெய்லி இருக்கிறது தான். நீங்கள் எனக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு. தேங்க்யூ சார். ஏய் சாருன்னெலாம் சொல்ல வேணாம், கால் மீ ராஜ். அது இப்போதான் அறிமுகமானீங்க, அதுக்குள்ளே பேர் வச்சு கூப்பிடணுன்னா? ஓ அப்படின்னா நாம் இன்னும் அதிகமாக பழகணும்ல. ஓகே, ஹாய், திஸ் இஸ் ராஜ். அழகை ரசிக்கிறது தான் என்னோட ஹாபி. உங்கள் ஹாபி ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஒரு சிலருக்கு புக்ஸ் படிக்கிறது ஹாபி, சில பேருக்கு மியூசிக் கேட்கறது ஹாபி, இன்னும் சில பேருக்கு டான்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனால் எனக்கு அழகை ரசிக்கிறது தான் ஹாபி. அழகுன்னு சொன்னது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. யூ ஆர் லுக்கிங் ஸோ செக்ஸி. தேங்க்யூ. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியணும். சார் என்ன பண்ணுறீங்க? சாரி, எவ்வளோ அழகா பக்கத்தில் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண என்னால் முடியாது. ஐம் சாரி. பரவாயில்ல. ஹலோ. 5 மினிட்ஸ். கீழே மெக்கானிக் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? அப்படியா? நான் என்னன்னு போய் பார்க்குறேன். லியா, இப்பதான் பழக ஆரம்பிச்சோம். ஆனால் நீ கிளம்பி போகும்போது எனக்கு இங்கே வலிக்குது. எனக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுது. உனக்கும் அப்படி தோணுச்சுன்னா கார் சரி பண்ணிட்டு நீ மேலே வா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். வலை கரெக்டாக தான் வீசியிருக்கேன். மீன் மிஸ் ஆக சான்ஸே இல்லை. கண்டிப்பாக வருவா. ஆக்சுவலி நான் ஃபோன் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். ஓ, ஃபோனுக்காக தான் வந்தியா? அப்படி இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நைட் இங்கே தங்கிக்கலான்னு நினைக்கிறேன். ராத்திரி முழுக்க உங்க கூட இருக்கிற சான்ஸ் கிடைச்சா சந்தோஷப்படத்தானே செய்வேன். வருத்தப்படுவேன்னா என்ன? காஃபி? இந்த டைமில் காஃபியை விட ஒயின் பெட்டராக இருக்கும்ல? ஓகே. ஆர் யூ ஷூர்? கண்டிப்பா. ஓகே ஓகே. Cheers. நீ இன்னும் கிளம்பலையா? நோ பேபி. என்ன பண்ற? உன் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? நீ முதல்ல கிளம்பு. எங்க?
நீ எங்க போக நினைக்கிறியோ அங்க போ. இங்க வந்தப்ப சீக்கிரம் போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா நைட்டு நமக்குள்ள அப்படி நடந்ததுக்கு அப்புறம் இனி லைஃப் லாங் உன் கூடவே வாழலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி இல்லையா, நீ எங்க இருப்பன்னு சொல்லு. அப்பப்ப நானே எங்க வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். ஓகேவா? இப்ப கிளம்பு. நான் பேசிட்டு இருக்கிறது நம்ம கல்யாணத்தை பத்தி. ஓ மை காட். இங்க வா, இப்படி உட்காரு. உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. வாட்? 3 வயசுல பாப்பா கூட இருக்கா. மை காட். இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் ஏன் என் கூட அப்படி இருந்த? ஐ அம் சாரி. எனக்கு கல்யாணம் விஷயத்த சொல்லாது என்னோட தப்பு தான். நைட்டு ஏதோ தப்பு நடந்து போச்சு. வாட் தி ஃபக்? நான் எப்படி அந்த தப்பு பண்ணேன்னு தெரியலையே. யா, ஐ அம் சாரி. சரி பேபி, ஆனது ஆகட்டும். நான் உனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி இருக்கேன். பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ஆனா நீ அப்படி நடந்துக்கிட்டனா உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இல்லைன்னு தானே அர்த்தம். சரி விடு, ஒரு வேலை பண்ணலாம். உன் ஒய்ஃபை விட்டுரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியா? ஏய், உனக்கு நான் பைத்தியமா? நான் அவளை கைவிடணுமா? அவனா எனக்கு உயிர். அவதான் உன் உயிர்னா அப்புறம் ஏன்டா என்கிட்ட அப்படி பண்ண? இங்க பாரு, நடந்தது நடந்து போச்சு. நைட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டோம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ இப்ப கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி மறந்து போறதுக்கு இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்ல. ஏய், என்னடி நான் ஒருத்த மட்டும் தப்பு பண்ண மாதிரி பேசுற? நைட்டு 2 பேரும் சேர்ந்தானே தப்பு பண்ணோம். அது மட்டும் இல்ல, காஃபி வேணுமான்னு தானே கேட்டேன். நீ தானே ஒயின் பெட்டரா இருக்கும்னு, அதனால உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் நினைச்சேன். அது என்னமோ என் கூட பண்ணதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி ஃபீல் பண்ற. எனக்கு புரிஞ்சு போச்சு. எவ்வளவு வேணும்னு சொல்லு, கொடுத்துட்றேன். பேபி பேபி பேபி, சாரி பேபி, ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன். நீயும் அப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல. நான் சொல்றதை கேளு, நம்ம ஹாப்பியா இருக்கலாம். ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? முதல்ல கட்ட ஊத்துடு. எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசலாம். அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் கட்ட ஊத்து விடுறேன். ராஜ், நான் கடைசியா கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? ஏய், உனக்கு பைத்தியமா? நான் தான் என் கதையை ஃபுல்லா சொல்லிட்டேனடி. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா நான் செத்துடுவேன். ஏய், நோ 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 நோ, உன்னை கொன்னுடுவேன். டோன்ட் டு தட். ஆமா, நான் ஏன் சாவணும் ராஜ்? நீ தப்பு நீதானே செஞ்ச. சரி பேபி, இதுக்கு மேல கஷ்டப்படுத்த எனக்கும் விருப்பம் இல்ல. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நைட்டு என் கூட படுக்கும்போது தெரியலையா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? ப்ளீஸ் ரி, ஒரு கையெடுத்து கூப்பிடுறேன், என்ன விட்டுரு. ஒரு பொண்ணு 2-3 பேர் கூட சேர்ந்தாலே கேரக்டர் லெஸ்ன்னு சொல்றீங்க. ஆனா ஆம்பளைங்க நீங்க எத்தனை பொண்ணுங்க கூட வேணா சுத்தலாமா? ஓஹோ, எங்களை மாதிரி கர்ப்பம் வாங்க மாட்டீங்கன்னு தானே? பொண்டாட்டிங்க ஊருக்கு போனாலோ இல்ல அக்கம் பக்கத்துல எங்கேயாவது மேரேஜுக்கு போனாலோ அக்கம் பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்களை நோன்ற நீங்களும் ப்ராஸ்டியூட் தான்டா. ஏய், யாரோ பேபியா பேபி? ஹாய் பேபி, இன்னும் half an hourல நான் ஆபீஸ்க்கு வந்துடுவேன். என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? ஹலோ ஹலோ. ஐயோ, இப்போ என்ன பண்ண போற? இட்ஸ் கமிங். நேத்து நைட் நடந்ததை மறந்துடுவேன். என்ன, அதை நான் மறக்க 1 மாசம் கஷ்டப்படுவேன். பட் நீ உன் லைஃப் லாங் மறக்க கூடாது. உன் வைஃப்
உன் கூட ஒர்க் பண்றவங்க யாரும் உன்னை மறக்க கூடாது. மறக்க மாட்டாங்க. மறக்காத அளவுக்கு நான் ஒண்ணு பண்றேன். என்ன பண்ற நீ? ஏய் ஏய் I fuck you. Bye baby. டாடி சாரி மது, ஏதோ குடிபோதையில தெரியாம பண்ணிட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அவ சண்டை போட்டா. என் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதனாலதான் இப்படி பண்ணிட்டு போயிட்டா. சைக்கோ அவ. இப்போ நீங்க எனக்கு நல்லது பண்ணதானே நினைச்சிட்டு இருக்கீங்களா? சாரி, ஏன்? நான் பண்ண தப்புக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இப்படி பண்ணிட்டேனேன்னு வெக்கப்படுறீங்களா? இல்ல நான் உங்களை அந்த கோலத்துல பார்த்துட்டேன்னு வெக்கப்படுறீங்களா? அவ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னனாலதான் அப்படி நீ பண்ண. அவ எதுவும் சொல்லாம இங்கிருந்து வெளியே போயிருந்தா அது இதோட ஸ்டாப் ஆயிருக்குமா? உண்மையே சொல்லு. இப்போ நான் உன்னை அந்த குளத்துல பார்த்த மாதிரி நீ என்ன அந்த குளத்துல பார்த்திருந்தா நீ என் கூட இருந்திருப்பியா? உண்மையே சொல்லு. பயப்படாத. நீ பண்ண இந்த தப்புக்கு நம்ம பாப்பாவோட அப்பாவை தூரமாக்கி அந்த தண்டனைய குழந்தை கொடுக்க விரும்பல. இனிமே உன்னை என் புருஷனை ஏத்துக்க முடியாது. அட்லீஸ்ட் பாப்பா கிட்டயாவது அப்பாவா உண்மையாயிரு. அவ போகும்போது உன் உடம்புல ப்ராஸ்டியூட்னு எழுதிட்டு போயிருக்கா. அந்த வார்த்தைக்கு நிறைய வேல்யூ இருக்கு. அந்த வார்த்தைக்கு நிறைய தப்பான அர்த்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட உன்னை அவங்களோட கம்பேர் பண்றது என்ன? ஒருத்தரோட மட்டும் பண்றத குடும்பம்னு சொல்லுவாங்க. அது கிடைக்கிற எல்லாரோடயும் பண்றது என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு? போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. Hello. Hi, Thank you. you're welcome. This is not ending, just beginning. விபச்சாரம் காசுக்காக தன் உடம்பை விற்கும் பெண்ணுக்கு மட்டும் பெயர். அந்த பெயருக்கு இருக்கும் கஷ்டங்கள், வேறு வழியில்லாமல் வந்த கதைகள் நமக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தவரை கள்ளத் தொடர்பு வைத்துள்ள அனைவருமே ஒரு விபச்சாரிதான். இதில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது என் தனிப்பட்ட கருத்துதான்.